சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். Hello, Chandru. This is ridiculous. Very bad behavior, Chandru. This is the second time. As a doctor, I can understand. ஆனா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்றதா? சாரி டாக்டர், இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. தினேஷ் ஒரு அக்யூஸ்ட். அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் குடி போதையில் கொண்டிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஆனால் உனக்காக மட்டும்தான் நான் இன்னும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். அவர் பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட்க்கும் இப்போ அவருக்கு வர நைட்மேருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அவர் நைட்மேரில் வர அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சாதான் இவரை காப்பாற்ற முடியும். ஆர் எல்ஸ் இட் ஒன்ட் ஸ்டாப். இன்றைக்கி அந்த முகம் எங்கேயோ பார்த்துருக்குன்னு வேற சொன்னார். இட்ஸ் ஓகே சந்திரு, இன்றைக்கி நடந்ததை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அந்த முகம் யாருன்னு அவருக்கு ஞாபகம் வருதுன்னு கேட்டுப்பாரு. ஷூர். மீட் மீ ஆஃப்டர் 2 days, Chandru. ஷூர் டாக்டர். யார் கூட பேசிகிட்டு இருந்த? டாக்டர் கிட்ட தான். என்ன சொன்னார்? 2 நாள் கழிச்சு வந்து பார்க்க சொன்னார். வேற என்ன சொன்னார்? வேற என்ன சொல்வார்? அப்பா சொன்னதா இப்பயும் சொன்னார். நான் என்ன யோசிக்காமலா இருக்கேன்? கண்டிப்பாக முகம் நான் பார்த்துருக்கேன்டா. ஆனால் யாருன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. டேய், இன்னும் நல்லா யோசிச்சு பாடுறா. அது எப்படி மறந்து போகும்? ஏன்டா இப்படி கோவப்படுற? ஒன்றும் இல்லை. மேபி நீ வேற ஆங்கில யோசிச்சு பாடுறா.
டேய் கரெக்டா இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா? உயிரோடு இருக்கிறவங்கன்னா என்ன சொல்ல வர? இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. பாலா. பாலாவா? யார் பாலா? பிரியாவோட எக்ஸ். இப்போ எங்கே செத்துட்டானா? ஆமாம். எப்படி? சூசைட். நீ தான் அதுக்கு காரணமா? இல்லை, தெளிவாக சொல்லிட்டா. எனக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாலான்னு ஒருத்தனை லவ் பண்ணான். அப்புறம் அதை வீட்டில் தெரிஞ்ச உடனே அவளுக்கு அவசர அவசரமாக என் கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ஐயா என்கிட்ட பாலா பற்றி சொன்னான், 2 பேரையும் சேர்த்து வைக்க சொன்னான். நானும் ஓகே சொன்னேன். ஆனால் அவளை பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க எனக்கு மனசு இல்லை. ஸோ அதனால் பிரியாவுக்கு தெரியாமல் சில விஷயம் பண்ணேன். பிரியாவுக்கு தெரியாமையா? ஆமாம், நானும் அவள் அப்பாவும் பாலா மேலே கேஸ் ஃபைல் பண்ணோம். கேஸா? பிரியாவை பாலா அடிக்கடி த்ரெட் பண்ணுறான்னு சொல்லி எங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பொய்யா கேஸ் ஃபைல் பண்ணோம். அப்புறம் ஸ்டேஷன் அது இதுன்னு கொஞ்சம் சீனாச்சு. அடப்பா, அப்படி கேஸ் போட்டால் குடும்பமே அவமானப்படும் நினச்சி பார்க்கலையா? அதுக்காக அவன் தற்கொலை பண்ணிப்பான்னு யாருக்குடா தெரியும்? கோழைங்க தான் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆமாம், நீயே சொல்லு, பிரியா மாதிரி ஒரு ஒய்ஃப் உன் லைஃப்பில் வந்தா நீ வேணான்னு சொல்வியா? இப்போ சொல்கிறேன், நான் எப்படி காரணமாக முடியும்? இருடா, உன் கதையை கேட்டு தலையே சுற்றுது. என்னடா பண்ணுற? சொல்லுடா. நீ கேட்டு கேள்வி சொல்லு. தேவையில்லாமல் 2 உயிரை கொண்டுட்டேன்டா. என்னடா சொல்ற? உன் ஒய்ஃபையும் குழந்தையும் கொண்டது நான் தான். ஏன்டா? பாலா என் அண்ணன்டா. பாலா தம்பியா? அவன் பேர் ரகு இல்லை? நான் தான் ரகு, என் பேர் சந்துரு இல்லை. அப்போ இவ்வளோ நாளா என் ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சியாடா? ஆமாண்டா, என் அண்ணா சாவுக்கு பிரியாதான் காரணம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போவே அவளை கொல்லணும்னு தேடினேன். ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரில. உங்களை தேடி கண்டுபிடிக்க இவ்வளோ நாள் ஆச்சு. பிரியாவுக்கே தெரியாமல் உங்களோட ஃப்ரெண்டானே கரெக்டான டைம் பார்த்து பிரியாவை போட்டேன்டா. ஆனால் இப்போ தான் தெரியும் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அப்புறம் உனக்கு வந்து நைட்மேர் பார்த்து நீ சொல்லும்போது உள்ளே ஏதோ உறுத்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் நான் இன்னும் கூட இருக்கேன். இப்போ சாவு
ஏன்டா சிரிக்கிற? தியா ஏன்டா கொன்ன? தியாவை தான் கொல்ல போனேன். தியா பார்த்துட்டா. வேற என்ன பண்ணுறது? அதான் தியாவே கொல்ல வேண்டியதாக போச்சு. ஏன்டா சிரிக்கிற? சொல்றா. ஏன் சிரிக்கிற? நான் பிரியா கிட்ட சில விஷயம் மறைச்ச மாதிரி அவளும் என்கிட்ட சில விஷயம் மறைச்சா. கல்யாணம் பண்ணும்போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. அப்போ தியா? ஆமாடா, தியா பொண்ணு இல்லைடா, உன் அண்ணன் பொண்ணுடா. இந்த விஷயம் அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னான். நானும் அவ கருவை கலையும் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல. என் மேலே எனக்கு வெறுப்பு தான் இருந்துச்சு. அதை விட உன் அண்ணன் கோழதான். டேய், எங்கள் அண்ணா அப்படி இல்லைடா. ப்ரெக்னென்ட் ஆகிட்டு கல்யாணம் பண்ணி கொண்டு பிரியா கேட்டப்போ சிரிக்காதடா. அவன் பயந்து ஓடிட்டான். அவன் கோழதான்டா.